இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியாயின் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட்டிருக்க வேண்டும். வேத வார்த்தை என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். பிலிப்பியர் 3:7. பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். மிகவும் முக்கியமான ஒரு வேத வாக்கியம். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினீர், அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ அந்த தலையங்கத்தை மறுபடியும் பிலிப்பியர் 3:7 நான் கொடுத்த தலையங்கத்தை பார்ப்போம். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பாவத்தை மட்டும் கிறிஸ்துவிடம் ஒப்புவிக்கவில்லை, தன்னுடைய நீதியையும் ஒப்புவித்தேன்
என்று சொல்லி தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ அந்த நீதி என்று சொல்லும் பொழுது அவருடைய சுய நீதியை பற்றியே சொல்லப்படுகிறது. அப்போ அவருக்கு லாபமாக இருந்த மாம்சத்தின் மேல் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. அப்போ அது என்ன அந்த மாம்சத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிலிப்பியர் 3:5-6 தன்னுடைய மாம்ச பலத்தை பற்றி சொல்கிறார். அப்போ அது தனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் நான் அதன் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை. அப்போ என்ன அந்த மாம்ச பலம்ன்றதை நாங்கள் அறிய வேணும். நான் 8ஆம் நாளிலே, பிலிப்பியர் 3:5-6 நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்ஜமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என கூறினார். தான் தன்னுடைய மாம்சம், தன்னுடைய மாம்சத்தின் பலம், தன்னுடைய சுயபலம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுகளில் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. அப்போ கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவங்களிலிருந்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய சுயநீதியிலிருந்து விடுதலை பெறுவதற்குமே என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து தனியாக நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதல்ல, பாவத்துக்கும் அதுக்கும் மரித்தார். அதே நேரம் நம்முடைய சுயநீதியிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் போன்றே கோத்திர தலைவனாகிய யோபு, கோத்திர தலைவனாகிய யோபு சுயத்தின் பிரயோசனமின்மையை அறிந்த பின்பே கிறிஸ்துவின் பிரயோசனத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சுயத்தின் பிரயோசனமின்மை எது என்று சொல்லி அறிந்த பின்பே கிறிஸ்துவனுடைய பிரயோசனத்தை அறியக்கூடியதாக இருக்கும். அந்த பிரயோஜனத்தை பற்றி யோபு 42:5-6 பிரஸ்தாவிக்கையில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து, கவனமாக கேளுங்கள், ஆகையால் நான் என்னை அருவருத்து, என்னுடைய சுயத்தை அருவருத்து, என்னுடைய சுயபலத்தை அருவருத்து, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கோத்திர தலைவனாகிய யோபு சொல்லியிருந்தார். அப்போ கிறிஸ்துவின் பிரயோசனத்தை அறிய வேண்டுமாயின் சுயத்தின் பிரயோசனமின்மையை முதலில் உணரப்பட வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் பிரயோசனத்தை ஒருவன் அறிய வேண்டுமாயிருந்தால் முதல் அவன் சுயத்தின் பிரயோசனமின்மையை முதலில் உணர வேண்டும் என்று தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நமக்கும் அதே நிபந்தனையை தேவன் தருகிறார். அப்போ கிறிஸ்துவின் பிரயோசனம் உங்களுக்கு வேணுமோ? அப்படி வேணுமா இருந்தால் சுயத்தின் பிரயோசனமின்மையை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த மாதிரி தான் யோபுவோட டீல் பண்ணினார். அந்த மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலரோட டீல் பண்ணினார். அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கு ஒருவன் தனக்கு லாபமாயிருந்த யாவையும் இழக்க வேண்டும். அப்போ ஒரு பக்கத்தில் சுயத்தினுடைய பிரயோசனமின்மையை உணர வேண்டும், மற்ற பக்கத்தில் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேணுமோ, தனக்கு லாபமாயிருந்த யாவையும் இழக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து மற்ற ஏதனிலும் ஒருவன் தன்னுடைய நீதியை ஸ்தாபிப்பதை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையில் தான் தேவநீதி இருக்குதே தவிர மற்ற ஒன்றிலும் தேவநீதி இல்லை. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சிலுவையை ஒதுக்கி வைத்து
வேற அந்த நீதியை பெறுகிறதுக்கு வேறு ஒன்றை ஸ்தாபிப்பதை பற்றியே இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இதனைத்தான் நாங்கள் சுயபலம் என்று சொல்கிறோம், மாம்சபலம் என்று சொல்கிறோம். ஒருவன் தன்னுடைய சுயபலத்தை பலப்படுத்த தன்னுடைய மாம்சத்தை உபயோகித்து சேகரித்த சுயபலங்களே அதிகமான கிறிஸ்தவர்களுக்கு ஜீவனாகவும் நீதியாகவும் இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் சுயநீதியை கைக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த சுயநீதி தான் அவர்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை உபயோகித்து சுயத்தை பலப்படுத்த எடுத்த முயற்சிகள் தான் அவர்களுடைய நீதியாக இருக்கிறதே தவிர தேவ நீதி அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய இடம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய நிலைமை, அவனுடைய தொழில், சபையுடன் அவனுடைய இணைப்பு, சபைக்கு நம்பிக்கையாக இருத்தல், நற்கிரியைகள், மத நடவடிக்கைகள் போன்றவை சுயபலத்தில் அடங்குகின்றன. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய மாம்சத்தினுடைய சுயபலத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த காலத்தில் அநேகமான கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி என்றால் தங்களுடைய சபையில் தங்களுடைய இணைப்பு, தாங்கள் செய்கிற கிரியைகள், தாங்கள் கொடுக்கும் தசம பாகங்கள், அதுகளில் தான் தங்களுக்கு நீதி இருக்குன்னு சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்னும் அதை நம்புகிறார்கள். அதில் ஒருவித பிரயோசனமும் இல்லை என்பதை அவர்கள் உணர வேணும். கிறிஸ்துவின் பிரயோசனத்தை அவர்கள் அறிய வேணுமாய் இருந்தால் தங்களோட சுயபலத்திலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். இதில் நான் சொன்ன அதாவது சுயபலங்களை பற்றி என்ன மாதிரி என்று சொன்னால் எல்லாத்தையும் செய்ய வேணும் என்றதில்லை, ஒரு சிலது கட்டாயம் செய்யவே வேணும், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதனை செய்யும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதனை செய்யும் பொழுது தேவனிடத்தில் இருந்து ஏதாவதையும் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. சுயபலத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது தேவனிடத்தில் இருந்து ஏதாவது சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோட அந்த கிரியைகளில் ஈடுபட்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் மரித்தது அந்த பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு மட்டுமல்ல, சுயத்திலிருந்து ரட்சிப்பை பெறுவதற்குமே மரித்தார். கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்காக அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் என்று எண்ணுகிறதில் ஒரு விதமான தப்பும் இல்லை. அதே நேரம் நம்முடைய சுயத்தில் இருந்தும் அவர் ரட்சிப்பு தந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவும் அவர் மரித்தார் என்பதனை அறிந்திருக்க வேண்டும். சுயத்திலிருந்து விடுதலை பெறுகிறது அவ்வளவு இலகுவான ஒரு அலுவல் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே சுயமாக இருக்கிறது. யோபு கோத்திர தலைவனாகிய யோபுவினுடைய பிரச்சனையே சுயமாயிருந்தது. பவுல் அப்போஸ்தலருடைய பிரச்சனையே சுயமாயிருந்தது. ஆனபடியால் சுயத்தில் இருந்து விடுதலை அடைகிறது அவ்வளவு இலகுவான அலுவல் அல்ல. ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சுயமாக இருக்கிறோம், எப்பொழுதும் சுயமாகவே இருப்போம். பரிசுத்த ஆவியானவரே சுயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுடைய சுயம் கிறிஸ்துவுக்குள் முறையாக மறைந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய சுயம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த கிறிஸ்தவனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுயம் கிறிஸ்துவை விட்டு வெளியால போனால் எல்லா விதமான பிரச்சனையும் நமக்கு கொடுக்கும் என்றதை நாம் அறிந்து எந்த காலமும் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய சுயம் இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும்.
இதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று கூறியிருந்தார். அப்போ எந்த காலத்திலும் விசுவாசியாக இருந்தால் என்ன, அவ்விசுவாசியாக இருந்தால் என்ன, மாம்ச சுபாவத்தை உடைய சுயம் ஒரு பொழுதும் புதுப்பிக்கப்பட இயலாது. ஒரு பொழுதும் புதுப்பிக்கப்பட இயலாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன், எல்லா மனுஷனும், அதாவது விசுவாசிகள் மட்டுமல்ல அவ்விசுவாசிகளும் கூட என்ன மாதிரி என்று சொன்னால் பொய்யான சுவிசேஷங்கள். அது என்ன பொய்யான சுவிசேஷங்கள் என்று சொன்னால் சுய கௌரவம், சுய உறுதிப்பாடு, சுய உதவி, சுய நன்மை, தன் நிறைவு ஆகிய இவைகள் மூலம் சுயத்தை விருத்தி செய்கிறதற்கு தன்னாலே ஆன அவ்வளவு முயற்சியும் செய்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவிசுவாசிகள் இந்த விதமான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தால் அது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதாவது இந்த சுயத்தை ஏதோ ஒரு வழியால் விருத்தி செய்ய முயற்சிக்கிறார்கள். அநேகமான போதகர்கள் சுயத்தை விருத்தி செய்கிற சுவிசேஷத்தையே அதிகமாக ஏறெடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகள் மனோதத்துவத்தினுடைய கண்டுபிடிப்புகள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதென்ன மனோதத்துவத்தின் கண்டுபிடிப்புகள்? சுய கௌரவம், சுய உறுதிப்பாடு, சுய உதவி, சுய நன்மை, தன் நிறைவு, இதுகளைத்தான் என்ன மாதிரி என்று சொன்னால் சைக்காலஜி கவனம். மனோ தத்துவம் இதுகளையே உறுதிப்படுத்துகிறது. மனோ தத்துவ செய்திகள் சபைகளுக்குள்ள பூந்திருக்கிறபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமான சுவிசேஷங்களை கேட்டு தங்களுடைய சுயத்தை விருத்தி செய்ய முயற்சி செய்கிறார்கள். மனுஷன் அறிய வேண்டியது கிறிஸ்துவுக்கு அப்பால் இதனை நிறைவேற்ற முடியாதென்ற உண்மையை மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். சுயம் புதுப்பிக்கப்பட வேண்டியதே. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இல்லாமல் அதனை ஒரு பொழுதும் புதுப்பிக்க முடியாதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். மனுஷன் காலாதி காலமாக கிறிஸ்துவை தவிர்த்து வேறு வழிகளினால் இதனை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றான். இவை யாவும் ஆதாமின் அத்தீலைகளே. ஆதாமின் அத்தீலைகளே, ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அப்பால ஒருவன் போவானாயிருந்தால் அவன் சுயத்தை விருத்தி செய்ய இயலாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தே சுயத்தை விருத்தி செய்யலாமே தவிர கிறிஸ்துவுக்கு அப்பால போய் சுயத்தை விருத்தி செய்ய ஒரு காலமும் முடியாது. ஆனபடியால் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க முயற்சி செய்ய வேணும். அப்படி இருக்கும் பொழுது சுயம் தன் பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானவரால் விருத்தி செய்யப்படும், புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுகளெல்லாம் அத்தீலைகள். அத்தீலைகள் ஆதாமினுடைய அத்தீலைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்களை நோக்கி நம்முடைய ஆண்டவர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதே அத்தீலைகளை பரிசேயரும் உடுத்திருந்தார்கள். இதே அத்தீலைய பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் உடுத்திருந்தார்கள். அவர்களை நோக்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார்.
மத்தேயு 21:31-32 தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசேயர்கள் வேதபாரர்கள் அவர்களிடத்திலேயும் இந்த அத்தியிலேயே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு, உங்களை விட ஆயக்காரரும் பேசிகளும் எவ்வளவோ மேல் என்று சொல்லியிருந்தார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தவர்களும் இவர்களே வேதபாரகர்கள் மற்றும் பரிசேயர்கள். இவர்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆண்டவரை சிலுவையிலே அறைவதற்கு இவர்கள் முக்கிய பங்கு அளித்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்சபலம், சுயபலம், சுயநீதி அன்று ஆபேலை கொன்றது, அன்று ஆபேலை கொலை செய்தது. மேசியாவையும் அதுவே கொலை செய்தது. எது கொலை செய்தது? மாம்சபலமும் சுயபலமும் சுயநீதியும் எங்களுடைய மேசியாவையே கொலை செய்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மேசியாவையும் அதுவே கொலை செய்ததென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதன் தாற்பயத்தை அறிந்து அதற்கு தேவனுடைய தீர்வுக்கு லூக்கா 9:23, கலாத்தியர் 5:24 நாடுவதே நமக்கு தேவனுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. அப்போ யார் நம்முடைய மேசியாவை கொலை செய்தார்கள்? எப்படிப்பட்ட குணாதிசயமுள்ள மனுஷர்கள் அந்த கொலையை செய்தார்கள் என்பதை அறிந்து அதிலிருந்து தப்புவதற்கு லூக்கா 9:23 கலாத்தியர் 5:24 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி இந்த சுயபலங்கள் சுயநீதிகளில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். மேலும் மனுஷருக்குள் நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்குள்ள நல்லவன் என்று சொல்லி ஒருவனும் இல்லையே என்று மத்தேயு 19:17 சொல்லியிருக்கிறார். அவனுக்குள் இருப்பது யாவும் பொல்லாததே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதனை மார்க்கு 7:20-23 ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதப்படி எனில் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயங்களுக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ ரட்சிக்கப்படாத மனுஷன் இந்த உண்மையை அறிந்து கொள்வது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. அப்படியே ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராமல் இந்த உண்மையை புரிந்து கொள்வது கடினமே. மனுஷன் இடவிடாமல் சுயத்தை பண்படுத்த முயற்சி செய்கிறான். அது அவனால் முடியாது. என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்ச சுபாவத்தை உடைய சுயத்துக்குரிய ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். மாம்ச சுபாவத்தை உடைய சுயத்துக்குரிய ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 கூறியிருக்கிறார். அதனை விசுவாசியின் சொந்த பலத்தினால ஒரு பொழுதும் செய்ய முடியாது. பொருத்தமான அந்த விசுவாசத்தினாலேயே அது சாத்தியப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இப்படி இருக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இச்சைகள் என்பது கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சியினால ஏற்படும் பாவங்களை குறிக்கும். ஆசைகள் என்பது
தற்பெருமையினாலே ஏற்படும் பாவ செயல்களை குறிக்கும். அப்போ கவனமாக, இச்சை வேற ஆசை வேற. அப்போ இச்சைகள் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சியால் ஏற்படுகிற பாவங்கள், ஆசைகள் என்று சொல்லிக்க தற்பெருமையினாலே ஏற்படும் பாவ செயல்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சுயநீதிக்குள் ஒளித்திருக்கும் ஆசைகள், ஆசைகள் போய் எங்கே ஒளித்திருக்குது என்று சொன்னால் சுயநீதிக்குள்ள போய் ஒளித்திருக்கும். அதைத்தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நன்மை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நன்மையான பகுதியே சுயத்துக்குள்ள ஒளிச்சிருக்கிற அந்த ஆசைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இச்சைகள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் தீமையான பகுதிகளாகும். அநேக போதனைகள் உபதேசங்கள் இச்சைகளை பற்றி சபைகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் ஆசைகளை பற்றிய உபதேசம் இல்லை. இதனை நல்ல சுயம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல சுயம் என்று ஒன்று உண்டு என்பதனை அறிந்து கொள்வது அவ்வளவு இலகுவானதல்ல. யோபு அதனை அடையாளம் கண்டவுடன் அதனை அருவருத்தார் என நாம் காண்கிறோம். யோபு 42:6. நாமும் அதனையே செய்ய வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அதனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய சுயம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்படாததே முக்கிய காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:3, சங்கீதம் 91:1 இதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. இதன் நிமித்தமே நம்முடைய ஆண்டவர், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுவே சகல மனுஷருடைய இடறல்களுக்கும் இதுவே தீர்வாயிருக்கிறது. லூக்கா 9:23 ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுதினமும் பின்பற்ற வேண்டும். அவன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 9:23 அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இதுவே சகல இடறல்களுக்கும் தீர்வாக இருக்கிறது. அதனை ஒருவன் நடைமுறைப்படுத்த விட்டால் அவன் கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்பதையும் லூக்கா 14:27 தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கார். அப்போ மாம்சம் தன்னை நியாயப்படுத்தி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சம் தன்னை நியாயப்படுத்தி பரிசுத்த ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்கிறது போல அமலேக்கியர் இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ததையும், அமலேக்கியரை வெற்றி கொள்ள என்ன மாதிரி யுத்தத்தை இஸ்ரவேலியர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யுத்தமே நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே விசுவாசத்தின் நல்ல போராட்டமாகும். 1 தீமோத்தேயு 6:12. எப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்